அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பக்கமாக போய் சாப்பிட்டாலும் நைட்டில் ஒரு ஃபீல் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு ஒரு டீ சாப்பிடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா. ஒன்றும் பெரிய ஒரு திங்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம வெளியே போனால் நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஊரில் ஒரு கல்யாண விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது நம்ம ஏரியாவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஏரியாவோட ரயில்வே கேட் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி தான் நம்ம வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ள வந்து என்ட்ரு ஆக முடியும். என்ட்ரு அவுட்டு இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக முடியும். எங்கள் ஏரியாவோட என்ட்ரி பாயிண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம அந்த டீ கடையை நோக்கி பயணம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படியே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா மால்கோ ஸ்கூல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல். அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக டே டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டிராஃபிக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் பாயிண்ட் எதுவும் இருக்காது. நம்ம மைண்ட் ஃப்ரீயாகவும் நம்ம கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் ஒரு ரொம்ப ரிசர்வ்டான ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சேலம் டு மேட்டூர் ரோடு இது எக்ஸாக்டாக. ஸோ வந்து டிராஃபிக் வந்து இங்கே கொஞ்சம் எப்பயுமே பயங்கரமான டிராஃபிக்காகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு ரோடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக 24 hours ட்ராவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவில். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேலம் டு மேட்டூருங்கிறது ரொம்ப மெயினான ரோடு. நீங்கள் நல்லா வந்து எப்போ பார்த்தீங்கன்னாலுமே டிராஃபிக் இருக்கும். 24 hours பஸ் இருக்கும். இடையில நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours மட்டும் இருக்காது. மேபி மேக்ஸிமம் எல்லா ஹவர்ஸ்லையுமே பஸ் இருக்கும். ஒரு ஸ்டாப்பிங் கிராஸ் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்தது இதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டீ சாப்பிட போகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் ஊரில் கெம்ப்ளாஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி கேட்டுன்னு சொல்லுவாங்க. கெம்ப்ளாஸ்ட்டுங்கிறது இங்கே ஒரு கம்பெனி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி. இதில் கெமிக்கல்லாம் ப்ராடக்ட் இது பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா கெம்ப்ளாஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராமநகர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அன்டைம்ங்கிறதுனால நைட் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes அந்த கேப் டைம் 30 minutes அந்த 20 minutes அந்த டைமில் தான் வரும். ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் டு மேட்டூர் பஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு டு தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர் பஸ் எல்லாமே கூட இந்த சைடு வரத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே. ஏன்னா ஈரோடு டு தருமபுரி பஸ்ஸும் இந்த ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பின்னாடி போகலாம் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சைடு போட்டு போய் பழக்கமாகிடுச்சு. கிளைமேட்டு இன்னைக்கு ஒரு நல்ல சில் கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒரு இந்த டைமுக்கு ஒரு டீ சாப்பிட்டோம்னா நம்ம பெட்டராக இருக்கும். ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். யூஸ்வலாக நைட்டு நானும் தூக்கியும் அவ்வளோ பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற பர்சன். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டில் அவ்வளோ தூக்கங்கிறது அவ்வளோ வராது. டீ சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வச்சதுனால சரி இன்றைக்கி ஒரு வெளியே அவுட்டிங் மாதிரி போகிறதுனால இதை நான் ஒரு வீடியோவாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கேட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நான் கெம்ப்ளாஸ்ட்டுங்கிற கம்பெனி உங்களுக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து இன்னொரு பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கேட் ஃப்ரெண்ட்ஸ்.
பக்கமாக நம்ம ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வரப்போகிறோம். நம்ம அந்த பிளேஸில் தான் ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம வந்தோம். அந்த லொக்கேஷன் நம்ம ரீச் ஆக போகிற டைம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அங்கே ஒன்றும் பெரிய ப்ரோக்ராம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு உட்காந்து டீ சாப்பிட்டே வரதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொரு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ். கெம்ப்ளாஸ்ட் கம்பெனி நான் சொன்னதோட இன்னொரு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த வரவேன்னு நினச்ச லொக்கேஷனுக்கு அந்த நியரஸ்ட் டீ ஷாப்புக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ் டீ ஷாப் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக லெமன் டீ ப்ரிஃபர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நார்மல் டீ இந்த மாதிரினா ஒரு ஹெட்டேக் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் மூட் இந்த மாதிரி நைட் டீங்கிறது மேக்ஸிமம் பீப்புள் நல்லா மெனி பீப்புள் லைக் பண்ணுற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சனால லைக் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த கடையை ரீச் ஆக போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை தான் சரவணா டீ அண்ட் பேக்கரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் வந்து நைட் டைமில் ஒரு மூட் அவுட் இந்த மாதிரி இதுக்கு வந்து டீ சாப்பிட்ற ஹேபிட் இருந்தாவோ இல்லை வந்து என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்களாம் இருந்தாவோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜீவா விஜய் 3699 நேச்சுரல் லாக்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.